சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டால் அவதிக்குள்ளாகியுள்ள மக்கள் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு ஆளாவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வரும் அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் குமார் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இந்த பகுதியில் பல இடங்களில் கழிவுநீர் தேக்கம், அள்ளப்படாத குப்பைகள், குடிநீர் தட்டுப்பாடு, ஒரு சில பகுதிகளில் குடிநீர் வந்தாலும் ஆனால் சுத்தமாக வருவதில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. பல இடங்களில் வீடுகளில் சேதம் அடைந்துள்ளதாகவும் ஒரு புகார் எழுந்துள்ளது. முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு நோய் தொற்றும் உருவாகும் அபாயம் சூழ்நிலை நிலை உள்ளது. இது குறித்து இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களிடம் கேட்போம். இந்த பகுதியின் மக்கள் என்னென்ன பிரச்சனைகளாம் சந்திக்கின்றன, அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்போம். குடிநீர் சுத்தமா வரல சார். எனக்கு தெரிஞ்சு இந்த 10 வருஷத்துல மேல டேங்க் ஒரு டைம் கூட இன்னும் கழுவல. அந்த தண்ணி தான் நாங்க குடிக்க, சமைக்க, எல்லா தேவைக்குமே எங்களுக்கு அந்த தண்ணி தான். அது பற்றாக்குறை. அந்த தண்ணி எங்களுக்கு சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க குடிக்கிறதுக்கு ஒரு கேன் 40 ரூபான்ட்டு நாங்க தண்ணி வாங்குறோம். அதாவது ஒரு நாளைக்கு எங்களுக்கு 40 ரூபா குடிநீர் மட்டுமே. அதே மாதிரி தண்ணி வந்தாலும் எல்லார் வீட்டுக்குமே தண்ணி வர மாட்டுது. கொஞ்சம் மேல தண்ணி ஏறுது, அதுவும் அந்த துருவா கலங்களா அப்படியே ஸ்டாப் ஆகி மெலிசா ஊத்துது. வாசல்ல கழிவு நீர் நிக்குது. சொல்ற டைமுக்கு ஆபீஸ்ல கிளியர் பண்றாங்க. ஆனா அந்த நிமிஷத்துக்கு தான் அது கிளியர் ஆகுதே தவிர நிரந்தரமான தீர்வா அது இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தேவை வாழ்வாதாரத்துல நாங்க வேற எதுவுமே கேட்கல. ஒண்ணு குடிநீர், இந்த கரண்ட், இது மட்டும் எங்களுக்கு நிரந்தரமா எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். குடிநீர், கரண்ட் பிரச்சனை. அது 3 மாசத்துக்கு முன்னாடிதான் கரண்ட் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்க. குப்பைங்க, அவங்க சொல்ற மாதிரி குப்பைங்க அதிகமா இருக்கு. கழிவுநீர் பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும். செவுத்துல எல்லாம் தண்ணி ஊத்துது, படுக்க முடியல, ஜன்னல் எல்லாம் கொட்டுது, கம்பிங்க எல்லாம் கொட்டுது, மேல நிம்மதியா இருக்க முடியல. எதனா ஒரு குப்பை வந்தாலும் கத்துறாங்க. தண்ணி சுத்தமா வர மாட்டேங்குது, கலங்களா வருது தண்ணி, செவுர்லாம் உடஞ்சு போகுது.